முழு மனுக்குலத்தையும் ரட்சிப்பதற்காக விண்ணை விட்டு மண்ணிற்கு வந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை இந்த மாலை வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே ஒரு மனிதனாக அவர் பிறந்தார். எல்லாரை போலவும் அல்லாமல் கன்னி மரியாளிடத்திலே உற்பவித்து அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியமானது. அநேகர் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று சொல்லி அறியாததினால் பல ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை இந்த மாலை வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 10 மற்றும் 11வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 10வது 11வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தபோது தேவதூதர்கள் முதலாவது இந்த பிறப்பின் நற்செய்தியை மேட்பர்களாகிய சிலருக்கு அவர்கள் அறிவித்தார்கள். அவர்கள் அறிவிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அவர்கள் சொன்ன முதலாவது வார்த்தை, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தபோது அது ஏதோ ஒரு கிராமத்திற்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ அல்லது ஒரு தேசத்திற்கோ அல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நற்செய்தி என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த குடும்பம் முழுவதுமாக ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அல்லது ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவிற்கு பிள்ளை பிறக்குமானால் அந்த தேசம் மகிழும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இந்த முழு மனுக்குலத்திற்கும், எல்லா ஜனத்திற்கும், எல்லா தேசத்தின் ஜனங்களுக்கும் இது மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தி என்று அறிவிக்கப்பட்டது. ஏன் இது நற்செய்தி அல்லது மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய செய்தி ஏன் என்று சொல்லிதான் நாம் இந்த மாலை வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை இயேசு ஏதோ ஒரு மதத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு இனத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு தேசத்திற்காக அல்ல, முழு மனுக்குலத்திற்காக அவர் பிறந்தார். ஒருவேளை இந்த இயேசுவின் பிறப்பு உங்களுக்கும் எனக்கும் அது எப்பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால், இந்த இயேசு ஏன் பிறந்தார் என்கிறதான காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் அது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த சந்தோஷத்திற்குள்ளாய் கொண்டு போகிற ஒரு காரியமாக அமையும். யார் இந்த இயேசு? ஏன் இந்த பூமியிலே அவர் மனிதனாக பிறக்க வேண்டும்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படியாக இந்த பூமியிலே மனிதனாக வர நேரிட்டது என்பதை குறித்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அங்கே பவுல் சில காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் அதனுடைய 2வது அதிகாரம்
5 முதல் 8 வரையான வசனங்களை நாம் பார்க்கும்போது, நான் வாசிக்கிறேன். 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இயேசு ஏதோ ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, அவர் தேவன். வேதத்திலே அவரை குறித்து எழுதியிருக்கிறது, அவராலே அன்றி இந்த உலகத்திலே ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் வார்த்தை தான் மாம்சமாக இந்த பூமியிலே பிறந்தார். இங்கே அவர் எப்படிப்பட்டவராய் இருந்து இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த மனிதனாக பிறக்கும் பொழுது அவர் எத்தனை காரியங்களை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது என்பதை இங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார். 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த வெறுமையாக்கி என்கிறதான இந்த வார்த்தை கெனோசிஸ் என்கிறதான ஒரு வார்த்தை. இறையியலில் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை கெனோசிஸ். கெனோசிஸ் என்றால் 4 விதமான அர்த்தங்களை கொண்டது. முதலாவது, அவர் தெய்வீக மகிமையை அவர் துறந்து வெறுமையாக்கி இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். அவர் தேவன், அவரால் அன்றி ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் சர்வ வல்லவர், சர்வ மகிமைக்கும் அவர் பாத்திரராயிருந்தார். ஆனால் இந்த பூமிக்கு அவர் வந்தபோது அந்த எல்லா மகிமையையும் அவர் துறந்தார். 2வதாக அவர் இங்கே பார்க்கிறோம், அவர் ஒரு மனிதனாக மாத்திரமல்ல, ஒரு வேலைக்காரனை போல அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். 3வதாக அவர் மனிதனாக பிறந்தது இரத்தமும் சதையும் உடையவராக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவருக்கு உருவமில்லை. ஆனால் இந்த தேவன் நம்மை மீட்டெடுப்பதற்காக இரத்தமும் சதையுமாக நம்மை போலவே இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். 4வதாக அவர் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு தேவன், ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். இப்பொழுது ஒரு கால வரைக்குள்ளாய் அவர் அங்கே ஒரு வரம்புக்குள்ளாய் அவர் பிறப்பதை நாம் பார்க்கிறோம். பிறப்பு இறப்பு என்று சொல்லி அந்த மனித வரம்பிற்குள்ளாய் இங்கே வந்து பிறந்தார். எல்லாம் உடையவர் தன்னைத்தான் வெறுமையாக்கினார். தேவனாய் இருந்தவர் மனிதனாக பிறந்தார். எஜமானனாக இருந்தவர், எல்லாவற்றிற்கும் எஜமானர், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். முடிவே இல்லாத தேவன் ஒரு வரம்பிற்குள்ளாய் இந்த மனுக்குலத்திலே இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஏன் இந்த தேவன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனாக பிறப்பதற்கான காரணம் என்ன? மனிதனாக அவர் வந்ததின் நோக்கம் என்ன? ஒருவேளை நீங்களும் நானும் அவர் மனிதனாக வந்ததின் நோக்கத்தை புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த தேவதூதன் அந்த மேட்பர்களுக்கு சொன்னாரோ, நம்முடைய வாழ்க்கையிலையும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற செய்தியாக அது மாறும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இயேசு பிறந்ததின் நோக்கத்தை நீங்களும் நானும் அறிந்திருப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன் இந்த பூமியிலே இயேசு பிறந்தார்? முதலாவது காரணம், அங்கே இயேசு தன்னுடைய வார்த்தைகளால் அவர் சொன்ன ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இழந்து போனதை தேடுவதற்காக மாத்திரமல்ல, அவர்களை தேடி அவர்களை ரட்சிப்பதற்காக இந்த இயேசு தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். எதை இழந்து போனார்?
தேவன் முதலாக இந்த மனுக்குலத்தை உருவாக்கும் பொழுது, மனிதனை உருவாக்கும் பொழுது தம்முடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார். தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உருவாக்கினார். தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள்ளாய் ஊதி அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த மனிதன் பாவம் செய்தபோது அவன் தேவனை விட்டு விலக நேர்ந்தது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மனிதனுடைய பாவம் நம்மை படைத்த தேவனிடத்திலிருந்து அது நம்மை பிரித்து விடுகிறதா இருக்கிறது. எது பாவம்? தேவனுடைய கட்டளைகளை மீறும் பொழுது அது பாவமாக மாறுகிறது. அந்த பாவம் தேவனை விட்டு மனிதனை பிரித்து விட்டது. ஏன்? தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமுள்ள தேவனோடு உறவாடுவதற்கும் ஐக்கியம் கொள்வதற்கும் மனிதனுக்கு பரிசுத்தம் தேவை. தேவனோடு உறவாடிய மனிதர்கள் தான். ஆனால் பாவம் அவருடைய வாழ்க்கையில வந்தபோது அந்த பாவம் அவர்களை தேவனிடத்திலிருந்து அது பிரித்து விட்டது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பாவம் சாபத்தை கொண்டு வந்தது. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. பாவம் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை அது தடை செய்தது. அது அழிவிற்கு கொண்டு போய் விட்டது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்வோமானால் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் இந்த மரணம், அதாவது நித்திய மரணமாகிய அந்த நரகத்திற்கு செல்ல வேண்டிய நேரிடும். இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய், பாவத்தின் மூலமாக துளைந்து போன மனுக்குலத்தை மீண்டுமாய் அவரிடத்திலே சேர்த்து அவர்களை ரட்சிக்கும்படியாக இந்த இயேசு பூமியிலே பிறந்தார். பாவம் மிக கொடுமையானது. பாவம் வஞ்சனையுள்ளது. அது நம்மை அழிவிற்கு நேராய் மாத்திரமல்ல, நம்மை அந்த நரகத்திற்கு, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற அந்த நரகத்திற்கு கொண்டு செல்ல பாவம் வல்லமையுள்ளது. ஆனால் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்பில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இந்த மனிதனை மீட்பதற்காக மண்ணிலே மனிதனாக பிறக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிப்போமானால் நித்தியமாய் அந்த நரகத்திற்கு செல்ல வேண்டிய நேரிடும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்பதற்காகத்தான் இயேசு மனிதனாக பிறந்தார். பிறந்தது மாத்திரமல்ல, இந்த மனிதனுடைய பாவம் எப்படி கழுவப்படும் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய பாவம் அது கழுவப்பட வேண்டும் என்றால், அல்லது இந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு பரிசுத்த இரத்தம் அது சிந்தப்பட வேண்டும். ஆதாம் ஏவாள் மூலமாக உண்டான இந்த முழு மனுக்குலமும் பாவ சந்ததியாய் பாவமுள்ளவர்களாய் மாறி போனபடியினால்தான் இயேசு தேவன் மனிதனாக இந்த பூமியிலே அவர் பிறக்க நேரிட்டது. அவர் பிறந்தது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காகவும் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். பாவமில்லாத அந்த இயேசு நம்முடைய பாவத்தின் தண்டனையை, பாவத்தின் காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டு தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த இரத்தம்தான் நம்முடைய பாவங்களை அது கழுவும். நம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை தேடி வந்து நமக்காக இந்த இயேசு பலியானார். தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது தன்னை ஒரு பாவியாக அவன் எண்ணி, இயேசுவை எனக்காக நீர் மரித்தீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், என் பாவத்தை கழுவும் என்று எந்த ஒரு மனிதன் சொல்லுகிறானோ அந்த நொடி அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது.
1 யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இந்த இரத்தம் சிந்தும்படியாகத்தான் இயேசு பூமியிலே மனிதனாக வந்தார். அன்பு நிறைந்த தேவன் மனிதன் அழிவதை, மனிதன் தன்னை விட்டு தூரம் போவதை, மனிதன் நரகத்திற்கு போவதை அவருக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் தன்னுடைய சாயலாக தானே உருவாக்கின மனிதன், தன்னுடைய சுவாசத்தை ஊதின அந்த தேவன் நம்மை நேசித்தபடியினால் இந்த நேசத்தின் வெளிப்பாடாக தம்மையே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இமயமலையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இமயமலையிலே ஒரு தகப்பனும் மகனும் இருந்தார்கள். தகப்பனாருக்கு எல்லாமே அந்த மகன்தான். அவன் கொஞ்ச வயதுள்ள ஒரு சின்ன மகன்தான். அவன் ஒவ்வொரு நாளும் அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும் பொழுது அவன் அங்கே வீட்டிற்கு முன்பதாக அந்த மலையிலே இருந்த சின்ன குடிசைக்கு முன்பதாக இருந்த அந்த மரத்திலே ஏறி விளையாடுவது வழக்கம். அவருடைய தகப்பனார் அடிக்கடி சொன்னார், மகனே அதில் ஏறாதே, விழுந்து விட்டால் என்ன நேரிடும், என்னுடைய உலகமே நீதான் என்று சொல்லி அவனை நேசமாய் வளர்த்த அந்த தகப்பனார் ஒரு நாள் அந்த மகன் பள்ளியிலிருந்து அவன் வீட்டிற்கு வந்தான். அவன் கொஞ்சம் எட்டி பார்த்தான். தகப்பனார் உள்ளே இருந்தார். அவன் தன்னுடைய பையை அங்கே வைத்துவிட்டு மரத்தில் ஏற ஆரம்பித்தான். அன்றைக்கு மழை பெய்திருந்தபடியினால் அது ஈரமாக இருந்தது. அவன் மரத்திலே உயர 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 போய் அங்கே ஒரு கிளையை பிடிக்கும் பொழுது அந்த கிளை வழுக்கி விட்டது. அவன் கீழே வந்து விழுந்தான். மண்டையிலே அடிபட்டது. ஐயோ அப்பா என்று சொல்லி அவன் கதறினான். தகப்பனார் வீட்டுக்குள் இருந்து வெளியே ஓடி வந்து மகனை பார்த்தார். அவன் இரத்த வெள்ளத்திலே மிதந்து கிடந்தான். அவனை தன்னுடைய அன்பு கரங்களால் தூக்கி, மகனே உன்னிடத்திலே பலமுறை சொன்னேனே, ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி வேகமாக அவனை எடுத்துக்கொண்டு அங்கே மருத்துவரிடத்திலே சென்றார். மருத்துவரிடத்திலே சொன்னார், டாக்டர் என் மகனை எப்படியாகிலும் நீங்கள் காப்பாற்றி விடுங்கள். அவர் எல்லாம் சோதித்து விட்டு சொன்னார், ரத்தம் அதிகமாக வெளியேறிவிட்டது, ஒருவேளை உன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனே ரத்தம் செலுத்தி ஆக வேண்டும் என்று சொன்னபோது தகப்பனார் சொன்னார், என்னுடைய ரத்தம் இவனுடைய ரத்தம் எல்லாம் ஒன்றுதான், என்னுடைய ரத்தத்தை கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது மருத்துவர் தகப்பனை சோதித்து பார்த்தார். ஒருவேளை உங்களுடைய இரத்தத்தை செலுத்துவேனானால் உங்களுக்கு தேவையான இரத்தம் உங்களிடத்தில் இருக்காது, நீங்கள் மரிக்க நேரிடும். ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் மகன் மரித்து போவான், ஏனென்றால் அவன் இரத்தமெல்லாம் வெளியேறிவிட்டது. இந்த சூழ்நிலையிலே தான் தகப்பனார் சொன்னார், என் இரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் மரிப்பதற்கு ஆயத்தம், ஆனால் என் மகன் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இரத்தத்தை மகனுக்கு கொடுத்தாராம். நடந்த சம்பவம் இது. மகன் பிழைத்து கொண்டான். அப்பா மரித்து விட்டார். எழுந்தவன் கேட்டான் டாக்டரிடம், டாக்டர் என்னுடைய தகப்பனார் எங்கே? பலமுறை சொன்னார், இது பாவம், இது வேண்டாம், இது தவறு என்று அவர் சொன்னார். ஆனால் நான் கேட்கவில்லை. என் கீழ்ப்படியாமையினால் நான் இப்படி விழுந்து விட்டேன். அவர் என்னை இப்படியாக உயிர் பிழைக்க வைத்தார், அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னபோது மருத்துவர் சொன்னார், மகனே உன் தகப்பனார் மரித்து விட்டார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அதுதான் அன்பு. நீங்களும் நானும் பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பரலோக சந்தோஷத்திற்குள்ளாய், அந்த சொர்க்கத்தின் சந்தோஷத்திற்குள்ளாய் நுழைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் மனிதனாய் பிறந்து நமக்காய் இரத்தம் சிந்தி ஜீவனை தந்து அவர் நம்மை ரட்சித்தார். அதைத்தான் பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினான், நான் பெரிய பாவிதான், ஆனால் என்னை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்து மனிதனாக பிறந்து எனக்காக சிலுவையிலே அறைப்பட்டு எனக்காக இரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தார், அவர் என்னை ரட்சித்தார்.
என்று சொல்லி தன்னுடைய சாட்சியாக அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் ஏன் மனிதனாக பிறந்தார் என்றார்? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காகத்தான். ஏனென்றால் அவர் அன்புள்ள தேவன், அவர் நம்மை படைத்த தேவன், அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்மை உருவாக்கின தேவன். நம்முடைய சுவாசம் அந்த தேவனிடத்திலிருந்து பெற்றதுதான். ஆனபடியினால்தான் நாம் அழிவதை அவர் ஒருபோது விரும்புவதில்லை. இரண்டாவது, ஏன் இந்த இயேசு மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி பார்ப்போமானால், 1 யோவான் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஏன் இந்த பூமியிலே இயேசு மனிதனாக பிறந்தார்? 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எனக்கு பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நாம் செய்கிற பாவத்திற்கு பின்பதாக சாத்தானுடைய காரியங்கள் இருக்கிறது. ஆதி மனிதனை தேவன் படைத்த போது அவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் உண்ணும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை அது புசிக்க கூடாது என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். நன்றாய்தான் இருந்தார்கள். தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி அவர்களோடு சஞ்சரிக்கிற ஒரு தேவனாயிருந்தார். அவர்களோடு உறவாடுகிற, ஐக்கியம் கொள்ளுகிற, பேசுகிற ஒரு தேவனாயிருந்தார். ஆனால் ஒரு நாள் அந்த பிசாசினுடைய வஞ்சகத்தினால், அந்த ஏவாள் பிசாசின் காரியங்களினால், பிசாசின் வார்த்தைகளினால் ஏமாற்றப்பட்டு அந்த கனியை பறித்து புசித்தால் உலகத்தில் பாவம் வந்து சேர்ந்தது. அதோடு அவன் நின்று விடவில்லை. தேவனோடு இணைய விரும்புகிற, தேவனோடு நெருங்க விரும்புகிற, பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் இடைப்பட்டு அங்கே அவருடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்து அவர்களை பாவத்திற்குள்ளாய் தள்ளி நரகத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு அவன் ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கிறான் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற கிரியைகள், கொண்டு வருகிற பாவங்கள், பிசாசினால் உண்டாகிற காரியங்கள், அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் மனிதனாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, பிசாசின் போராட்டத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? பிசாசின் வஞ்சகத்தினால் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகத்தான். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகத்தான். எபிரேய ஆக்கியோன் அதை குறித்து எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எனக்கு பிரியமானவர்களே, பிள்ளைகள் நாம் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல தேவனும் இரத்தமும் மாம்சமாக இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஏன் பிறந்தார்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த வியாதியினால் நான் மரித்து போவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? மரண பயத்தினால் பிடிபட்டு இருக்கிறீர்களா? ஐயோ, நான் மரித்து போனால் என் குடும்பம் என்ன நேரிடும், எனக்கு என்ன நேரிடும், என் பிள்ளைகளுக்கு என்ன நேரிடும் என்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குதா? அதனால தான் தேவதூதன் அந்த மேட்பர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை,
பயப்படாதிருங்கள். இதற்கு முன்பதாக நீங்கள் பயந்தது உண்மைதான். ஆனால் இன்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை, இந்த மரண பயத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து விட்டார். அதனால பயப்படாதங்க, பயப்பட அவசியமில்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் அவர் விடுதலையாக்கும்படியாக ஒரு மனிதனாக அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும் அவர்கள் பரலோகத்திற்கு பாத்திரவான்கள். ஒரு மரணத்தை குறித்து பயப்பட அவசியமில்லை. மரணம் என்ன நேரிடுமோ அவருடைய கரத்திலே அவரை விசுவாசித்த ஒவ்வொருவருடைய காரியமும் இருக்கிறது. அவரை அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது. மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் மரண பயத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்குத்தான் இயேசு மனிதனாக பிறந்தார். அவனை ஜெயித்தார். கொலோசியர் 2:15 பார்க்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்மேல் பிசாசுக்கு இனி அதிகாரம் இல்லை. மரண பயத்தை நமக்குள்ளாய் கொண்டு வர அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவனை சிலுவையிலே என் இயேசு மனிதனாக பிறந்தது மாத்திரமல்ல, அவனை சிலுவையிலே அவர் ஜெயித்து விட்டார். விசுவாசிக்கிறீர்களா? இந்த இயேசு வெற்றி சிறந்ததை, பிசாசினுடைய அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்தது மாத்திரமல்ல, அவனை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நீங்களும் நானும் விசுவாசிப்போமானால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கிரியைகள் அங்கே ஈடுபடாது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் கிரியை செய்ய முடியாது. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு எனக்காக அவர் மரித்தார், உன்னை சிலுவையிலே அவர் ஜெயித்து விட்டார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுக்கும் உதவாது. இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும்படியாகத்தான் இயேசு பூமியிலே பிறந்தார். இந்த இயேசுவை குறித்து ஏதோ திடீரென இயேசு பிறக்கவில்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த அந்த நாளில் தானே வாக்குத்தத்தமாக இந்த இயேசுவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால் அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முதல் வாக்குத்தத்தம், முதலாக அவர் பிறக்க போகிற காரியத்தை, அவர் பிறந்து செய்ய போகிற காரியத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவர் பிறந்ததின் நோக்கம் பிசாசனுடைய தலையை நசுக்குவதற்காகத்தான். நம்மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் அங்கே கிரியைகளை செய்ய முடியாது. ஏனென்றால் அவனுடைய தலை நசுக்கப்பட்டுள்ளது. சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்த இயேசு, அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். ஏன் இயேசு இந்த பூமியிலே வந்தார்? ஏன் இந்த இயேசு பிறந்த அது நற்செய்தியாக எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உள்ள ஒரு செய்தியாக அது மாறினது? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே கிரியை செய்து கொண்டிருந்த, பாவம் செய்ய வைத்து கொண்டிருந்த, பாடுகளுக்குள்ளாய், உபத்திரவங்களுக்குள்ளாய், வியாதிகளுக்குள்ளாய் நம்மை நடத்தி கொண்டிருந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த இயேசு அவர் மனிதனாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். மூன்றாவது, அவர் ஏன் இந்த பூமியிலே பிறந்தார் என்று சொன்னால், 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு
நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மனிதனுடைய கேள்வி, நான் மனிதன் எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும்? பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் பெருமைக்குள்ளாய் வாழுகிற நான் எப்படி ஒரு தாழ்மையாய் வாழ முடியும்? கீழ்ப்படியாமையின் பிதாக்களாக ஆதாம் ஏவானுடைய இரத்தத்தின் மூலமாக சந்ததிகளான நாம் எப்படி ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாற முடியும்? பொறாமையும் வெறுப்பும் கோபமும் உள்ள நான் எப்படி அன்புள்ளவனாக நான் மாற முடியும்? யாருக்கு என்ன நேர்ந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அல்லது எனக்குரிய காரியம் என்ன என்று சொல்லி நான் என்கிற சுயநலத்தோடு வாழுகிற நான் சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி? பாவம் நிறைந்த இந்த பூமியிலே ஒரு பரிசுத்த வாழ்க்கை என்னால் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசு மனிதனாக மாதிரியாக அவர் பிறந்தார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மாதிரியை வைத்து போகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஒருவேளை அவர் அங்கே இருந்து கொண்டு, மகனே நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீ அன்புள்ளவனாய் வாழ வேண்டும், நீ பொறுமையுள்ளவனாய் வாழ வேண்டும், நீ தாழ்மையுள்ளவனாய் வாழ வேண்டும், நீ உண்மையுள்ளவனாய் வாழ வேண்டும், நீ சுயநலம் இல்லாதவனாய் வாழ வேண்டும் என்று அங்கே இருந்து ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுப்பாரானால் நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவது அது சாத்தியமில்லாதது, உமக்கு தெரியாது, அப்படித்தானே சொல்லியிருப்போம். ஆனால் இயேசு ஒரு மாதிரியை வாழ்ந்து காண்பிக்கும்படியாக இந்த பூமியிலே மனிதனாக அவர் பிறந்தார். இயேசு இந்த பூமியிலே 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். வாழ்ந்தது மாத்திரமல்ல, அவர் தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களையும் பார்த்து சொன்னார், உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்த முடியும்? காட்டி கொடுத்த யூதா சொல்லுகிறான், ஓ, குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. விசாரித்த பிலாத்து சொல்லுகிறான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். கூடையே 3.5 ஆண்டுகள் முதன்மையானவனாய் கூட இருந்த பேதுரு இங்கே எழுதுகிறார், அவர் பாவம் செய்யவில்லை. 22வது வசனத்தில் அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஓ பேதுருவே, 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்த நீ இதைத்தான் பார்த்தாய்? ஆம், அவர் பாவம் செய்து நான் பார்த்ததில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளிலே ஒரு வஞ்சனையும் காணப்படவில்லை. அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார், அவர் உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார், அவர் தாழ்மை உள்ளவராய் வாழ்ந்தார். 12 சீஷர்கள் எத்தனை குறை உள்ளவர்கள்! அவர் மரிக்க போவதற்கு முன்பதாக முதல் நாள் அவர்களெல்லாம் அமர வைத்து ஒரு தண்ணீரை எடுத்து அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு துண்டை மாத்திரம் கட்டிக்கொண்டு இடுப்பில் அவருடைய பாதங்களை கழுவுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று இந்த இயேசு மார்க் 10:45 வசனத்திலே சொல்லுகிறார். தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரும் எனக்கு சேவை செய்ய வேண்டும், என் கால்களை கழுவ வேண்டும், என் பாதத்திலே விழ வேண்டும், என்னை மதிக்க வேண்டும், என்னை கனம் பண்ண வேண்டும். அதுதானே எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த இயேசு குறைகள் உள்ள, பாவம் உள்ள, அவிசுவாசம் உள்ள அந்த சீசருடைய கால்களை என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் அன்றி ஒன்றும் உருவாக்கப்படவில்லை, அந்த இயேசு இங்கே கால்களை கழுவுகிறார். தன் கட்டியிருந்த அந்த துண்டினாலே அவருடைய பாதங்களை துடைக்கிறார். தாழ்மையின் சொரூபமாய் அவர் சொன்னார், இந்த மாதிரியை உங்களுக்காகத்தான் நான் காண்பிக்கிறேன், இந்த மாதிரியை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை தாழ்மையுள்ள தேவன், எத்தனை அன்புள்ள தேவன்! காட்டி கொடுக்க வருகிறான். யூதாஸ் அடையாளம் வைத்திருந்தான், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர்தான் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். முத்தம் கொடுத்த போது
இயேசு துரோகியே என்று சொல்லவில்லை, சிநேகிதனே, சிநேகிதனே. அன்பு வைத்த இயேசு கடைசி வரை அவர்கள் மேல் அன்பு வைத்தார். இயேசுவை நான் அறியேன், சத்தியம் கூட நான் பண்றேன், இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி 3.5 ஆண்டுகள் கூட இருந்த பேதுரு சொன்ன போதும் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், சீசர்களுக்கு சொல்லு, பேதுருவுக்கும் சொல்லு, அவனை போய் சந்திக்கிறாய். எத்தனை அன்புள்ள தேவன்! துரோகி என்று சொல்லவில்லை, என்னை தெரியாது என்று சத்தியம் பண்ணினாயே என்று அவரை கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அவன்தான், பேதுரு தான் இயேசுவை பார்த்து கேட்டிருக்க வேண்டும், இயேசுவே இன்னமும் என்னை நேசிக்கிறீரா? ஆனால் இயேசு அவனிடத்தில் கேட்கிறார், பேதுருவே என்னிலே அன்பா இருக்கிறாயா? எத்தனை மாதிரியை இயேசு நமக்கு காண்பித்திருக்கிறார். இயேசுவினுடைய சாயல், இயேசுவினுடைய ஒரு மாதிரி வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து, இதுதான் வாழ்க்கை, இதுதான் நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, இதுதான் பரிசுத்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று தன்னையே மாதிரியாக காண்பிப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்தார். பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு மாத்திரமல்ல, பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காக மாத்திரமல்ல, ஒரு மாதிரியை வைத்து போவதற்காக இயேசு இந்த பூமியிலே அவர் பிறந்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசு ஏன் பிறந்தார்? இந்த இயேசுவின் பிறப்பின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எப்போது பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு பிறந்ததின் நோக்கத்தை நீங்களும் நானும் அறிந்திருப்போமானால், அதை உணர்ந்திருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நற்செய்தியாக அது மாறும். அதுதான் நற்செய்தி. இயேசு என் பாவத்திற்காக மரித்தார், எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக உயிரோடு எழுந்தார், எனக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார் என்கிறதான ஒரு செய்தி தான் நம்மை உற்சாகப்படுத்துகிற, நம்மை மகிழ்ச்சியாக்குகிற, மிகுந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற காரியம். நான் பாவிதான், ஆனாலும் இந்த இயேசுவினிடத்தில் போன போது என் பாவங்களெல்லாம் கழுவி என்னை பரிசுத்தவானாக, நீதிமானாக, தன்னுடைய பிள்ளையாக அவர் மாற்றிவிட்டார். இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம். ஏன் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார்? தேவனோடு நம்மை இணைக்கும்படியாக அவர் பிறந்தார். பரிசுத்தமுள்ள தேவனோடு பாவியான ஒரு மனிதன் கூட இருப்பது கூடவே கூடாத காரியம். ஏனென்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பாவம் செய்த ஒரு மனிதன், பாவியாயிருக்கிற ஒரு மனிதன் தன்னை படைத்த பரிசுத்த தேவனோடு அவன் உறவாட முடியாது. நம்முடைய அக்கிரமங்கள் தான், நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய மீறுதல்கள் தான் தேவனை, நம்மை படைத்த தேவனை விட்டு நம்மை பிரித்தது. ஒரு பிரிவினை. இந்த பிரிவினையை அவர் தகர்த்தெறிவதற்காக சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் பலியின் மூலமாக பிதாவோடு நம்மை இணைப்பதற்காக இந்த இயேசு பூமியிலே பிறந்தார். நம்மை படைத்த தேவனோடு இணைவதற்கு ஒரே வழிதான், அது சிலுவையின் வழி மாத்திரமே. அந்த சிலுவையின் வழியாகத்தான் நாம் தேவனோடு இணைக்கப்படுகிறோம். எபிரேய ஆக்கியோன் 12:16 முதல் 18 வரைக்கும் அதைத்தான் எபேசியரின் புஸ்தகம் 2 அங்கே பவுல் விளக்குகிறார். எப்படியாக இந்த சிலுவையின் மூலமாக இயேசு இந்த பூமியிலே பிறந்தது மாத்திரமல்ல, அவர் சிலுவையின் மூலமாக பிதாவோடு நம்மை எப்படி இணைத்தார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். கடைசியாக இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்?
லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு வந்ததின் நோக்கம், இயேசு சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். என்ன அக்கினி? பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. இயேசு வந்ததின் ஒரு நோக்கம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை ஒவ்வொருவர் மேலும் நான் போடுவதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும், உண்மைதான். ஆனால் பாவத்தின் மேல் ஜெயம் கொள்வதற்கு, பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வல்லமை தேவை, நமக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். வேற வழியே கிடையாது. சாட்சிகளாய், பரிசுத்தவான்களாய், உண்மையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு அவசியம். சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிற ஆவியானவர், மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிற ஆவியானவர், ஆவியின் கனிகளை நமக்குள்ளாய் கொடுக்கிற ஆவியானவர், அந்த ஆவியானவரை நமக்குள்ளாய் கொடுப்பதற்காகத்தான் இயேசு மனிதனாக பிறந்தார். இயேசு ஏன் மனிதனாக பிறந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு மனிதனாக பிறந்தார். ஏன் இயேசு மனிதனாக பிறந்தார்? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குத்தான் இயேசு மனிதனாக பிறந்தார். ஏன் இயேசு மனிதனாக இந்த பூமியிலே வந்தார்? ஒரு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பதற்காக பூமியிலே வந்து பிறந்தார். ஏன் இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்தார்? தேவனோடு நம்மை இணைக்கும்படியாக, பிதாவோடு நம்மை ஒன்று சேர்க்கும்படியாக இயேசு பூமியிலே பிறந்தார். ஏன் இந்த இயேசு பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை, அக்கினியை கொடுப்பதற்காக வந்தார். இந்த ஆசீர்வாதங்களை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் பெற்றிருப்போமானால், அல்லது பெற நாம் வாஞ்சிப்போமானால், ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். நாம் அர்ப்பணிக்கும் பொழுது இயேசு பிறந்தது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாய் அமையும். கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு பிறந்ததின் நற்செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே அது நற்செய்தியாக, அது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக அமைய வேண்டும் என்றால், இயேசு வந்ததின் நோக்கத்தை புரிந்தவர்களாய் அல்ல, அதை மாத்திரமல்ல, அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவர்களாய் மாறும் பொழுதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை அது உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நம்ம அர்ப்பணிப்போமா? இருந்த இடங்களிலே கண்களை மூடி இந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீர் ஏன் இந்த பூமிக்கு வந்தீர் என்று சொல்லி காரியங்களை நாங்கள் கண்டுகொண்டோம், நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை ரட்சிப்பதற்காக நீர் வந்தீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு நடப்பிக்கிற கிரியைகளை அழிக்கும்படிக்கு நீர் வந்தீர் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிறப்பின் ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கட்டும்.
எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க எங்கள் உள்ளத்திலே வந்து நீர் பிறக்கும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.